ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து பீகாக்கோட ஃபெட்டல்ஸை ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே உதவும். இதுக்கு வீடியோவில் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருக்கோம் இல்லையா? அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். அது 3 லைன் போட்டு பண்ணோம். இது வந்து 4 தான் பிரித்து வச்சு பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரே ஷேடு வராமல் டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலும் ஷேடட் பட்டன் ஹோலும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அது வேறு இது வேறு. அது வந்து ஒரே த்ரெட்டில் தான் போடுறோம் நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 த்ரெட்டு யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகே, 2 த்ரெட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ரெண்டுக்குமே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடே தான், வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ராலாம் இதில் பண்ணிக்கலை. இது வந்து நல்லா கிராண்டாக ப்ளவுஸுக்கு ஸ்லீவுக்கெல்லாம் பண்ணுறப்போ வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சி, திலகம், அது லீஃப்னு சொல்கிறத விட திலகம்னு சொல்லலாம். திலகம் மாதிரி வரைஞ்சி அதில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செயின்லேருந்து செகண்ட் இதில் லாக் பண்ணி டேரெக்டாக 4th ஒன்றுக்கு போனோம். செகண்ட் கொடுக்குற கலர் என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஃபஸ்ட்டு இதில் லாக் பண்ணி 3rd ஒன்றுக்கு தான் போகிறோம். ஓகே, இதுதான் வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச். அதுக்கும் இதுக்கும் பிட்வீனில் தான் வரும் அது. ஓகேவா? இது போட்டு முடித்த பிறகு தான் அவுட்லுக் வந்து நல்லா அழகாக தெரியும். உங்களுக்கு நான் ஒரு திலகம் மாதிரி வரைஞ்சி அதுலேயும் நான் எப்படி பண்ணணுன்றதை அப்ளை பண்ணி காமிச்சிடுறேன். நீங்கள் ஒரு நல்ல மயில் வரைஞ்சி அந்த மயிலோட ஃபெட்டல்ஸ்லாம் வந்து அந்த ஒவ்வொரு இதையுமே நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நல்லா கவனமாக பாருங்கள், பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச். ஓகே, இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஒரு திலகம் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு தெரியணுன்றனால பிரித்து நான் போடுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணி போடணும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பொறுமையாக பாருங்கள் வீடியோவை. பொறுமையாக பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இது ஈஸியாக தான் இருக்கும். மேபி ஆல்ரெடி அவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டாங்க. அவ்வளோ ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுறப்போ வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து ஸ்டிச்சு வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்துடும். ஓகேவா? நல்லா ஃப்ரீயாக வந்துடும் அப்படின்னா நல்லா ஃப்ரீயாக நம்ம போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகேவா? அது மறுபடியும் ரெட் கலர் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இதோட மிடில். ஓகே, நான் உங்களுக்கு தெரியணுன்றனால ஸ்டார்டிங்லேயே உள்ள ரெண்டு கவ் மாதிரி போட்டு வச்சுருந்தேன். அந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த லாக்குக்கு கொஞ்சம் மேலேயே போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அழகாக வந்துடும். ஓகே, அவுட்லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவுட்லைன் கொடுக்காம மட்டும் இருக்காதீங்க. ஓகேவா? இதுதான் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்.